ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. உண்மை நியாயம் கற்பித்தல் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு உள்ள திருவிளையாடல். பகவான் எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப சிக்கனமாக இருப்பார். பல்பொடி கொடுத்து அந்த பல்பொடி கொஞ்சம் மீந்துதுன்னா அது கீழே நம்மளாம் போட்டுருவோம். அது தூண்டு பல்பொடி போய் நம்ம என்ன பண்ணுறது, அப்படி கீழே தட்டிடுவோம். இல்லை எக்ஸ்ட்ராவாக வாயில் போட்டு தேய்ச்சி கொப்பளிச்சிருவோம். பகவான் ஒரு பேப்பரை கொண்டு வர சொல்லி அதை பேக் பண்ணிப்பார். இத்தினூண்டு தான் இருக்கும். அவருக்கு வீணாக்கிறதே பிடிக்காது. அதுவும் உணவு பகவான் வீணாக்கவே மாட்டார். பகவானுக்கு அதனால் அவரை பார்த்துட்டே பரிமாறணும். பகவான் தலையை ஆட்டும் இல்லை கையை காட்டும், அதோடு நிறுத்திட்டு வரணும். இந்த கவனிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக போட்டால் பகவான் வீணாக்காததுனால அவர் தன்னுடைய அளவுக்கு மீறி எதையும் ஒத்துக்கிறதில்ல. இந்த சாப்பிட்ட இலை சாப்பிடாத இலை மாதிரி இருக்குமா, சுத்தமாக இருக்குமா, அப்படி வழித்து சாப்பிட்ருவாராம். அதுக்காக எல்லாரும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பகவான் சொன்னதே கிடையாது. பகவானை பார்த்து நாம் கற்றுண்டா உண்டு. பக்தர்கள்லாம் யாரையும் வற்புறுத்த மாட்டார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு தடவை வெங்கடகிருஷ்ணய்யர் பகவான் இலையை பார்த்துட்டு, இலையில் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னு சொல்கிறாளே, இந்த ஜீவராசிகள்லாம் பறவைகள்லாம் இதெல்லாம் அந்த இலையை பார்த்துட்டு ஏமாந்து போயிடுமாமே. பகவான் டக்குன்னு இப்படி நிமிர்ந்து உட்காந்து இப்படி ஒரு பார்வை பார்த்தார். அவ்வளோ கருணை இருந்தால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் கொடுக்கலாமே. நீர் மிச்சம் வைக்கிறது தான் அதுக்கு ருசின்னு நினைக்கிறீரோ? ஒரு முகத்துலேயே இந்த அரைஞ்சா மாதிரின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இருந்தது பகவானுடைய அந்த கருத்து. நீ சாப்பிட்டு அந்த எச்சையை அதுங்க சாப்பிடணும், அதுதான் ருசி. என்ன அவ்வளோ கரிசனம் உள்ளவன் அதுகளுக்கெல்லாம் முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவே அப்படின்னு கேட்குறார். அப்போது பகவான் சொல்கிற நியாயம் எப்படி இருக்குது? என் எச்சையை ஒருத்தர் சாப்பிடணும் அப்படிங்கிறத விட அவருக்கு போட்டுட்டு அவர் கூட சேர்ந்து சாப்பிட்றோம் இல்லைன்னா அது சாப்பிட்டப்புறம் நான் சாப்பிட்றேன். நம்ம விருந்தோம்பலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கு முதல்ல போட்டுட்டு தான் அவள் சாப்பிடுவாள், இல்லை கெஸ்ட்டு கூடயே சேர்ந்து சாப்பிடுவாள். விருந்தாளிகளை அவளுக்கு விருந்து அளித்து உண்பது, இல்லை விருந்து அளித்து அவர்களோடு உண்பது. நாமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சப்புறம் வாங்க வாங்க விருந்தாளி உட்காருங்க அப்படின்னு பண்ணுறது கிடையாது. அது ஒரு மரியாதை இல்லை. அப்போ மரியாதை என்பது இந்த மனித சட்டையில் இருந்தால்தான் மரியாதையா? இந்த மனித சட்டையில் இருந்தால்தான் அந்த கௌரவமா? இந்த மனித சட்டையில் இருந்தால்தான் நீங்கள் அப்படி நடத்துவீங்களா? எந்த சட்டையில் அந்த ஆத்மா ஒளிந்திருந்தாலும் உறைந்திருந்தாலும் பகவான் ரமணருக்கு ஆத்மாவை மட்டுமே பார்க்கின்றார். அதனால் அதுங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்றது என்ன, அது கூடாதா? நீ சாப்பிட்ட எச்சை அதுங்க சாப்பிடணுமா அப்படின்னு ஓங்கி கேட்குறார். எப்படிப்பட்ட ஒரு போதனை நமக்கு கிடச்சிருக்கு இந்த திருவிளையாடலில். தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.